Hello guys, நான் உங்கள் Mohamed Azzim தமிழ்நாடு ட்ரிக்ஸ் பேஜிலிருந்து. ஓகே, நாம் வந்து இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இந்த WonderShare Filmora9 அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் எப்படி பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது. எல்லாமே ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் நம்ம அதில் என்ன ஒரு எடிட் பண்ணாலுமே, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாலுமே அந்த இடத்துல அவங்களோட பெரிய வாட்டர் மார்க் கண்டிப்பாக காட்டும். அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் நம்ம வந்து எப்படி ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, Filmora9 லேட்டஸ்ட் வெர்ஷனோட லைசன்ஸ் போட்டு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். இந்த ஐடி வந்துட்டு யார் வேணால் போட்டு நம்ம வந்துட்டு செட்டப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுக்கு கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணோம். அந்த சேஞ்சஸ் வந்துட்டு நம்ம ஹோஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணி நாம் வந்து இந்த ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இது இன்னொரு வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நான் இந்த Filmora9 செட்டப் வந்துட்டு அது வந்துட்டு வாட்டர்மார்க் ஃப்ரீ தான். Filmora9ல் பண்ணால் வாட்டர்மார்க் ஃப்ரீ. அதாவது நான் இப்போது இந்த வீடியோ Filmora9ல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால வாட்டர்மார்க் எதுவும் இல்லை. நான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக, அதாவது Filmora9 எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன், அதாவது Filmora ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தனியாக ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இது ட்ரையல் வெர்ஷன். அதனால் அதோட செட்டப் வீடியோவில் உங்களுக்கு வாட்டர் மார்க் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது இந்த ரியல் Filmora9 இதை வச்சு நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால, ஏன்னா நம்ம இதில் தான் வந்துட்டு இது பண்ணோம், ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு வந்து அந்த வாட்டர் மார்க் இருக்காது. ஸோ அதுக்கான ஒரு ப்ரூஃப் வீடியோ தான் இது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்க்டாப்க்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ தான் நான் வந்துட்டு இந்த Filmora9 வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ தான் நான் ஸ்டார்ட் நவ் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு லைஃப் டைம் தான். ஸோ நீங்கள் எதுக்கும் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த ஆக்டிவேஷன் எக்ஸ்பைரி ஆகிடுமோ அப்படின்னா நோ ப்ராப்ஸ். இது வந்துட்டு லைஃப் டைமுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் இனிஷியலைசிங். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எடுக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் யோசிக்காமல் டிஸ்லைக் பண்ணிவிட்டு. Oh my god, unsupported graphics card or drive, please quiet and update the graphics card to the latest version. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணேன், கரெக்டாக தான் இருந்துச்சு. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணனா என் டெஸ்ட்டில் திடீர்னு எப்படி காட்டுது. ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்டில் ரெக்கார்டிங். ஓகே, ஓகே, இது ஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருக்குது இனிஷியலைசிங். ஓகே, நாம் வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பேட்ச் பண்ண போகிறோம். அது எப்படிப்பட்ட பேட்ச் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. NOTEPAD நோட்பேடை வந்துட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை நம்ம வந்து ரன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன்.
ஓகே, நோட்பேட் ரெட்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நோட்பேடுக்கு பெர்மிஷன் கேட்குது, நான் எஸ் கொடுத்துட்டேன். நோட்பேட் ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், என்னோட Filmora 9 இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. இதோ இப்போ நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த நோட்பேடை வந்துட்டு நாம் இப்போ ஓப்பன் பண்ணணும். எந்த இடத்த ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட் டைம் இந்த ஓப்பன் கொடுக்குறப்போ இந்த சிஸ்டம் 32 அப்படிங்கிற இந்த இடத்துல தான் இருக்கும். நீங்கள் அதை கீழே தள்ளினீங்க அப்படின்னா டி காலமுக்கு போனீங்க அப்படின்னா டிரைவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸெட்ரா இடிசி இது ஒன்று இருக்கும். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போது எம்டியாக காட்டும். அப்போது நீங்கள் இங்கே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த இடத்த கிளிக் பண்ணி ஆல் ஃபைல்ஸ் கொடுக்கணும். ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றா ஹோஸ்ட் காட்டும். அந்த ஹோஸ்ட் ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்னதாக புதுசாக நம்ம ஹோஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு 2 times என்டர் டைப் பண்ணிக்கோங்க. என்டர் டைப் பண்ணிட்டு நான் கொடுக்குற இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற இந்த ஹோஸ்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹோஸ்ட் இருக்குது. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நோட்பேடில் போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணோன்னே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடுச்சு. நான் இப்படியே ஃபைல் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா அது சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணோன்னே இந்த அக்கௌண்ட் தான் நாம் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். நான் இதை இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அகைன் Filmora 9 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஹெல்ப் அண்ட் தென் ஆக்டிவேட் Filmora 9. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு ஆக்டிவேட் Filmoraன்னு இருக்கும். லைசன்ஸ் கோடு வச்சு ஆக்டிவேட் பண்ணுறது. நான் இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு லைசன்ஸ் இமெயில் நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த ப்ராடக்ட் கீயை நான் இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஒரே ஒரு இதுக்கு மட்டும் உங்களுக்கு நெட் கனெக்ஷன் வேணும். நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆக்டிவேட் கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் டைம் எடுக்கும், 5 to 10 seconds. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா WonderShare Filmora has been registered. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் Filmora 9 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட்டட், your license has been activated successfully. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லாமல் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வீடியோஸை மேக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட வீடியோஸை எடிட் பண்ணிக்கவும் செய்யலாம். நிறையா யூடியூப் வீடியோஸில் காட்டுறாங்க 2 ஃபைலை கொண்டு போய் அதோட ஃபைல் பாத்தில் பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் அப்படின்னு. நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு ஓப்பன் ஆகலை. உங்களுக்கு அது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க அதை வந்துட்டு கொஞ்சம் ப்ரூஃபாகவும் எடுத்துக்குவாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு எந்த ஒரு எடிட்டட் வீடியோவும் கிடையாது, எந்த ஒரு ஃபேக் வீடியோவும் கிடையாது. ஃபுல்லாக ரியலான வீடியோ தான். நான் எந்த இடத்துலையும் பாஸோ ஸ்டாப்போ பண்ணல. சிஸ்டம் ஸ்லோவானப்பையும் இன்ஸ்டாலேஷன் ஸ்லோ ஆகிறப்பையும் நான் பாஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க இவங்க பாஸ் பண்ணி ப்ளே பண்ணாங்க, ஸோ இது ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நான் பாஸ் கூட பண்ணலை ஸ்லோவானப்போ கூட. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் யோசிக்காமல் டிஸ்லைக் பண்ணிவிட்டு எதனால் பிடிக்கல அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அது எனக்கு என்னென்னானே இம்ப்ரூவ் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம சேனலோட நீங்கள் வந்து நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நம்மளோட உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். அது மூலயமா நீங்கள் எப்பயுமே ஸ்டே டியூன்டாகவே இருக்கலாம். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். இதை போல் உங்களுக்கு எந்த ஒரு கிராக்டு வெர்ஷன் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ. இப்போது இங்கே எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் கிடையாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. எந்த எஃபெக்ட் வேணால் நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கலாம். எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் காசு கட்டணுங்கிற அவசியமே இல்லை. ஓகே, இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் டேரெக்டாக கால் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன்.
அப்படி ஏதாவது வச்சு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அங்கேயே ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரீமியம் சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு நீங்கள் கிராக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கான கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ. வீடியோ ஸ்டாப் பண்ணி ஓகே, வீடியோ ஸ்டாப் பண்ணிடுறேன்.